அந்த ஞானஸ்தானம் எடுத்து அந்த மீட்டிங்ல அவர் போயிட்டு அவர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் போற சபையில வந்துட்டு அந்த சகோதரன் போற சபையில போயிட்டு மேரேஜ்க்காக பேசும்பொழுது மேரேஜுக்கான சர்டிபிகேட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஞானஸ்தான சர்டிபிகேட் தரமாட்டேன், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கல, நான் எடுத்திருக்கேன் ஒரு மீட்டிங் அந்த கதெல்லாம் ஒத்துக்காம மறுபடியும் இன்னொரு வாட்டி ஞானஸ்தானம் எடுத்தாராம். எதுக்காக? அந்த சர்டிபிகேட்காகவே தான் தெளிவா சொல்லுது. ஒரே ஞானஸ்தானம் தான், ஒரு வாட்டி தான் மூழ்கி எடுக்கணும். நீங்க எடுக்கிறது ஒரே நீங்க எடுக்கிறவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஞானஸ்தானம் தான். இஷ்டத்துக்கு எங்க பாரு குட்டைக்குள்ளையெல்லாம் போயிட்டு விழுந்து ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ணக்கார ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு சர்டிபிகேட்டுக்காக போய் இன்னொரு வாட்டி போய் ஞானஸ்தானம் எடுத்து அந்த சர்டிபிகேட் எடுத்து திரும்ப வந்துட்டு மேரேஜ் பண்ணாங்க. ஒரு ரீசன், நம்ம பண்ற காரியம் எப்படி இருக்கு, அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? ஆண்டவர் அதுக்கு சந்தோஷப்படுவாரா? எதுக்காக ஆண்டவரே கேட்டா எதுக்காக இன்னொரு வாட்டி எடுக்கிறேன்னா, நான் சர்டிபிகேட்டுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது அது அந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. வேதம் தெளிவா சொல்லுது, ஒரே ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம் தான். இஷ்டத்துக்கு நான் எல்லாரும் விசுவாசிப்பேன், ஆண்டவரையும் விசுவாசிப்பேன். நாங்க அப்படித்தான் ஒரு காலத்துல இருந்தோம். எல்லாமே கும்பிடுவோம். இந்து கோயிலுக்கு போவோம், அல்லா கோயிலுக்கு போவோம், கிறிஸ்துவ கோயிலுக்கு போவோம், எல்லா கோயிலுக்கும் போவோம். ஒரே விசுவாசம். நம்ம விசுவாசம் எது மேல இருக்கு? ஒரே விசுவாசம். அந்த விசுவாசம் உறுதியா இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். எனக்கு இந்த தெய்வம் செய்வோம், கடவுள் செய்வார், இயேசு கிறிஸ்து செய்வார், என்ன கரை பிடிச்சா பிடிச்சதுதான், விடமாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். அநேக கிறிஸ்துவர்களே நிறைய பேர் பண்றாங்க. மந்திரம் எல்லாம் வைக்கிறதா கேள்விப்படுறேன். சர்ச்சுக்கு போறவங்க, ஆண்டவரை கும்பிடுறவங்க. அநேக இந்துமா கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சாத்தானுடைய ஏவுதல் அவங்க அழிச்சுன்னு கூட நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தூண்டுதல் அதிகமா இருக்கு. நம்மளுக்குள்ள ஆண்டவர் துக்கப்படுவாரு. ஆண்டவர் துக்கப்படாம நம்ம வாழ்க்கைய நகர்ந்து கொண்டு போறது ரொம்ப ரொம்ப கரெக்டான வழியா இருக்கும். ஓகே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம், அதாவது இந்த வாரத்துல நம்ம எடுக்க போற சாப்டர் 2 வாரமா வந்துட்டு வேதத்தில் உள்ள தெய்வ மனிதர்கள்னு சொல்லி ஒரு சாப்டர் எடுத்து, எப்பவுமே தொடராது, ஒரு வாரத்துல முடிச்சு வேற ஒரு சாப்டர் எடுப்போம். ஆனோர் சொன்னாங்க இந்த வாட்டியும் அதே எடுங்கன்னு சொல்லி 2 வாரமா அதே தான் எடுத்தோம். தொடர்ந்து வந்துட்டு வேதத்துல தெய்வ மனிதர்கள் பத்தி நம்ம எடுத்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற காரியம் வந்துட்டு மனித அவயங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. இது மனித அவயங்கள், அதாவது நம்முடைய அவயங்கள், கண்கள், காது, இந்த மாதிரி அவயங்களை கொண்டு ஆண்டவர் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி செய்யறாரு, ஆண்டவர் அதுல எப்படி கிரியை செய்யறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வாரத்துக்கான சிற்று மனித அவயங்கள். அதுல சங்கீதம், பைபிள் வச்சிருக்கவங்க பைபிள் பாருங்க, அப்படி இல்லை மொபைல் ஆப்ல இருந்துன்னா மொபைல் பாருங்க. எதுக்காக நீங்க பாருங்கன்னு சொல்லும் போது நீங்க சொல்ற வசனத்தை பார்க்கும் வசனம் மட்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க, மேல என்ன எழுதிருக்கு கீழே எழுதிருக்குன்னு பாப்பீங்க. அப்ப நீங்க கரெக்டா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கிறது நிமித்தம் மொத்தமா டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையை வச்சு ஒரு வசனங்களை வச்சு உங்களுக்கு சொல்ல முடியுது. உங்களுக்கு அது சரியா புரியாம இருக்கலாம், இது என்ன அர்த்தம் நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். மொபைல்ல நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல மேல என்ன வசனம் போட்டிருக்கு, இப்ப நான் 15 சொல்றேன்னா சங்கீதம் 25:15 வசனம் மேல என்ன எழுதிருக்கு கீழே எழுதிருக்குன்னு பாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். சங்கீதம் 25:15 நான் படிக்கிறேன். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. அவருடைய தாவீது சொல்றாரு இந்த காரியத்தை. என் கண்கள் எப்பொழுதும், அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எப்பவுமே கொஞ்ச நேரம் ஆண்டவர், கொஞ்ச நேரம் மனுஷங்க, கொஞ்ச நேரம் எங்க அப்பா எங்க அம்மா இல்ல என் சொந்தக்காரங்க இல்ல என்னுடைய உழைப்பு, அப்படி இல்லை. எப்பொழுதும் கர்த்தரே நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரையே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் தான் என்னுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்குவாராம். வலைன்னா என்ன? நம்மளுக்கு இருந்தா தெரிஞ்ச நிறைய பேரு சொன்னா மீன் அவங்கள சொல்லலாம். நம்ம டக்குன்னு ஞாபகம் அந்த ஞாபகம் வரும். மீன் பிடிக்கிறவங்க வலை வச்சிருப்பாங்க. செகண்ட் வந்துட்டு இந்த குருவி, அந்த இது மாதிரி வேட்டை, அது மாதிரி கண்ணி செட் பண்ணுவாங்க, வலை மாதிரி செட் பண்ணுவாங்க, அதை கண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு அது மாதிரி பண்ணலாங்க. அப்புறம் சிலந்தி வலை, சிலந்தி எதுக்காக வலை பின்னும், தன்னுடைய இறை மாட்டிக்கிறதுக்காக வலை பின்னும். இந்த மாதிரி வலைகள்னாலே, அந்த மாதிரி வலைனாலே அது ஒரு ட்ராக், அதாவது உங்களை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லலாம். உங்களை வழுவ வைக்கிறதுக்கு உங்க பாதத்தை, இப்போ மீனில் பிடிக்கணும் அப்படின்னா வலையை போட்டதான் மீனை பிடிக்க முடியும். அப்பதான் அந்த மீன் போய் சிக்கும்.
ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. வலையிலேயே இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கால்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறேன், அதனால நான் வந்து வலைக்கு நீங்களாக்கி விடுறேன், நீங்களாயிடுறேன் அப்படின்றாரு. நான் தப்பிச்சிடுறேன், அந்த வலைக்கு நான் தப்பிச்சிடுறேன், அவரை பார்க்கறது நிமித்தம் நான் தப்பிச்சிடுறேன். அதான் அர்த்தம். ஆண்டவர் நோக்கி பார்க்க அவர் தப்பிக்க விட்டுறாரு, என்னை தப்பிச்சு விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு நான் ஒரு சாட்சி சொல்றேன். நான் ரொம்ப நாளா வந்து எனக்கு வந்துட்டு வேலை கிடைக்கணும், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கணும் பாருங்க. எனக்கு ஆனா உண்மையா சொல்ல போனா நான் ரொம்ப வருஷம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கொஞ்ச நாளா ஒரு வருஷம் வச்சுக்கலாம், ஒரு வருஷமா நான் வேலைக்கு வந்துட்டு போக முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன், அதனால வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒரே சீக்கிரம் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சது எனக்கு. நானுமே போனேன். போனா ஹெவி கெமிக்கல், பயங்கரமான கெமிக்கல் ஒர்க். போயிட்டு வந்தா அப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க வீட்ல. ஒரு நாள் தான் போயிட்டு வந்ததுல நல்ல பெனிஃபிட் இருக்கு, நல்ல சேலரி இருக்கு, நல்ல போனஸ் இருக்கு. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். இல்ல இல்ல வேணாம், கெமிக்கல் ஒர்க் வேணாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போகும்போது நம்ம நினைச்சேன், இந்த ஒரு வருஷத்துல எனக்கு என்ன நோய் இருந்ததுன்னா, இந்த நான் வேற ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணதால போன வாரத்துல அந்த லீவுக்கு முன்னாடி, இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தது என் உடம்போட அவயங்க எப்படி இருந்ததுன்னா, கண்ணு எரியும், அடிவயிறு வந்து அப்படியே சூடாயிடும், ஹேர் ஃபால் பயங்கரமா இருக்கும், இந்த கை நடுங்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் நடுங்க அப்படியே கை நடுங்க, டிகு டிகு டிகுன்னு அந்த மாதிரி நடுக்கும் இந்த மாதிரி. அப்புறம் இன்னும் மோசமா இருந்தா வெள்ளை போடும் எனக்கு அதிகமா. எதனாலனா நான் ஒர்க் பண்ண கம்பெனி அவ்வளோ சூடான கம்பெனி, அதனால இவ்வளோ எஃபெக்ட் எனக்கு காட்டும். பீரியட் டைம்லாம் நான் செத்துலாமான்ற அளவுக்கு வலி வரும் எனக்கு. அப்படியே பயங்கரமா ஃப்ளோவண்டா போகும் எனக்கு பீரியட்லாம். ஸோ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் இருந்தாலும் எல்லாருக்குமே பெஸ்டா வந்துட்டு ஒர்க் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் போயிட்டு தான் இருந்தேன். இந்த 1 இயர் கேப்ல எல்லாம் டோட்டலா ஸ்டாப் ஆச்சு. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா, நான் நினைச்சேன், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சேன். நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நான் உங்களை எவ்வளவு வணங்குறேன், எதுக்காக எனக்கு வேலை தர மாட்டீங்கன்ட்டு நான் நிறைய வாட்டி கோவப்பட்டிருக்கேன். நான் அப்புறம் யோசிச்சேன், நம்மளுக்கு இதெல்லாம் இருந்தது, நான் யோசிக்கல இதெல்லாம். இதெல்லாம் இப்ப இல்லையே. அந்த கண் எரிச்சல நிம்மதியா தூங்குறேன், ஒரு வேளை சாப்பிட்டா கூட நிம்மதியா சாப்பிடுறேன். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரு, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கல. அப்படி இல்ல. ஆண்டவர் நமக்கு என்ன வேணுமோ, இப்போ நீங்க தெய்வத்திட்ட போய் கேக்குறீங்கன்னா, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க கேக்குறீங்க, ஆண்டவருக்கு எல்லாமே கொடுத்துட்டாருன்னா அது ஆண்டவரே கிடையாது. அதான் உண்மை. என் பிள்ளை உடம்புல ஆரோக்கியம் இல்ல, என் பிள்ளை உடம்புக்கு இது தேவை, என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வேணும், நல்ல அவயங்கள் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும். உண்டாக்குனது கர்த்தர். அந்த அவயங்கள்லாம் அவர் நிறைய பேருக்கு அந்த அவயங்கள் இல்லை. அதாவது அவயங்கள்லாம் உங்களுக்கு நினைக்கிறேன், அதாவது நம்மளுடைய சரீரத்துல இந்த கண்கள், காதுகள், அவயங்கள், அதான் அவயங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் நம்மள முழுமையா படைச்சிருக்காரு, நம்ம கைகளோட மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட தேவன் நம்மளுக்கு இருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நான் போனேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த கொஞ்ச நாள்ல வந்து சுத்தமா கிளியர், எனக்கு ரொம்ப நல்லா ஃபுல்லா கிளியர். ஒண்ணு நான் சாட்சி சொன்னேன் இதே சபையில. சாட்சி சொன்னேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. ஆனா அந்த மாதிரி வந்துட்டு நான் ஜெபம் பண்ணி ரொம்ப அழுத்து போயிட்டேன், எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம், நம்ம கோவம் வந்துடும், ஏன் கொடுக்கல அப்படின்னு கோவம் வந்துடும். ஸோ அப்படின்னு கோவப்பட்டு சண்டெல்லாம் போட்டு அப்புறம் யோசிச்சேன், நானே யோசிச்சேன், இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ எதுவுமே இல்லை, நம்ப மாட்டீங்க, எதுவுமே இல்லை. அந்த ப்ரீடிங் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, வெள்ளப்படுதல் சுத்தமா போயிடுச்சு, அந்த வயிறு எரிச்சல், கண் எரிச்சல் எல்லாம் டோட்டலா ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆரோக்கியமா இருக்கேன். சொல்ல போனா நான் வீட்டுல சரியா சாப்பிடுறது இல்லை. இப்ப வீட்டுல எனக்கு அந்த அளவுக்கு ஃபுட்டு மேல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அப்பெல்லாம் அவ்வளவு பசிக்கும். ஸோ அந்த வலை, நம்மளுடைய வேலையே நம்மளுக்கு வலையா இருக்கலாம். ஒரு சிலர் பாவத்துல வலையில விழுந்து கிடப்பாங்க, அவங்களால குடிக்காம இருக்கவே முடியாது. ஒரு சிலர் தம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, அப்பதான் அவங்களுக்கு வந்து ஹெல்தியா ஃபீல் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்பதான் எனக்கு ஒரு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்க அப்பா வந்துட்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பெல்லாம் ஆர்டர் நான் ஏற்றுக்கொள்ளல. எனக்கு ரொம்ப கோபம் வரும். எதனாலன்னா, எங்களுக்கு தெய்வம் இருக்கு, நான் அப்பெல்லாம் ரொம்ப கடன் ரைட்டா பேசுவேன். இப்போ பொறுமையா வந்து ஆர்டர் பத்தி சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் கேட்கணும் அப்படி கேட்பேன், திமிரா பேசுவேன். ஸோ அப்படி ஒரு மென்டாலிட்டி கூட இருந்தேன். எனக்கு சாமி எல்லாம் இருக்கு, எங்க தெய்வம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தேன் நான்.
ஸோ அப்படி இருக்கும்போது அனுபவத்துல எங்க வீட்ல அந்த அளவுக்கு என்கிட்ட யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 1 1/2 பாக்கெட் சிகரெட் பிடிப்பாரு. ஒரு பாக்கெட்ல 10 இருக்கும். நான் அதான் வாங்கிட்டு போய் குடுப்பேன் எங்க அப்பாவுக்கு. காசு குடுப்பாரு எனக்கு. அதனால வந்துட்டு ஒரு ரூ. 5 ரூ. 10 குடுப்பாரு. ஸோ அதனால போய் நான் வாங்கிட்டு வந்து குடுப்பேன். ரொம்ப ஹெவியா அதாவது ஒரு டைமிங் வேற வச்சிருப்பாங்க. நெறைய பேர் பார்த்துருக்கேன் குடிக்கிறவங்க கூட சரி. இந்த டைம்ல குடிக்கலன்னா அவங்களால இருக்கவே முடியாது. நீங்க சங்கிலிய போட்டு கட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க அப்படியே அவ்ளோ வெறி ஆயிடுவாங்க. அவங்க என்ன மாரி மனுஷன் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எங்க அப்பா ஒரு வாட்டி எங்க அம்மா திட்டிட்டாங்க. இது மாரி வந்து நீ இரும்ப ஆரம்பிச்சுட்டாரு சிகரெட் பிடிக்க பிடிக்க. எங்க அம்மா ரொம்ப கோவம் வந்துட்டு, நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்கு, பொண்ணு இருக்கு. நீ இப்பயே இந்த மாரிலாம் பண்ணிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஒரு பொம்பள பொண்ண வச்சுன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு எங்க அப்பா கேட்கல. கோவம் வந்து அடிச்சுட்டாரு எங்க அம்மாவ. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் அப்பா அடிச்சுட்டாரு அம்மாவ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், போயிட்டு சிகரெட் வாங்க சொன்னாரு. வாங்கிட்டு வந்து அப்படியே கசக்கி மூஞ்சில போட்டேன் எங்க அப்பா மூஞ்சில. பலார்ன்னு எனக்கு ஒரு அறை விழுந்துது. ஒண்ணு அழுதுட்டு நான் போயிட்டு உட்காந்து வீட்ல இந்த ஜப எண்ணெய் இருக்கும். எங்க வீட்ல அப்பலாம் ஜப எண்ணெய், ஜப தண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒண்ணும் இல்ல, தேங்காய் எண்ணெய் தான். ஜெபம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது ஜப எண்ணெய். ஸோ அப்படி வீட்ல இருக்கும். எப்பயாவது ரொம்ப டயர்டானா கையில கால்ல தேய்ப்பேன். எங்க அப்பா யூஸ் பண்ணாரு அது. ஆனா அது ஒரு மூலையில இருந்தது. யாரும் யூஸ் பண்ணாம. எனக்கு அந்த டைம்ல யாருமே எனக்கு சொல்லலங்க. யாருமே என்ன வந்து இது மாரி பண்ணலாம் சொல்லவே இல்ல. எனக்காவே தோணுச்சு. நாம இப்படி பண்ணா என்னன்னு தோணுச்சு. எனக்கு எதுவுமே டீட்டெயிலா யாருமே சொல்லல. நான் என்ன பண்ணேன், சின்ன பொண்ணு அப்ப நான் ஒரு 12, 13 வயசு தான் இருக்கும். அப்ப என்ன பண்ண நைட்ல மட்டும் தான் ஒண்ணா சாப்பிடுவோம். நைட் எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து நைட் மட்டும் தான் ஒண்ணா சாப்பிடுவோம் வீட்ல எல்லாருமே. எங்க அப்பாவுக்கு நான் சாப்பாடு போட்டு என்ன பண்ணுவேன், 2, 3 சொட்டு எண்ணெய் போட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி அந்த சாப்பாட்டுல போட்டு குடுப்பேன். ஒரு வாட்டி எங்க அப்பா பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏதோ சாப்பாட்டுல கலக்குதான்னு சொல்லி எங்க அம்மாகிட்ட சொல்றாரு. எங்க அம்மா சொன்னா, உன் பொண்ணு தானே என்ன கலந்து குடுத்துற போகுது உனக்குன்னு சொன்னாங்க. எங்க அம்மா அதோட பெருசா அவர் எடுத்துக்கல. ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சிகரெட்ட விட்டாரு எங்க அப்பா. ஒரு 12, 10 வயசு பண்ண ஜெபம், நான் அப்படியே ஊன்னு கத்தி ஜெபிக்கல. ஒரு இந்து பொண்ணு, ரட்சிக்கப்படல, ஆண்டவர பத்தி குறை சொன்ன ஒரு பொண்ணு, ஆண்டவர் எனக்கு செஞ்சு எனக்கு பிரயோஜனம் இல்லன்னு சொன்ன பொண்ணு, நான் ஜெபிச்சு ஆண்டவர் கேட்டு, அடிமையா இருந்த அந்த பழக்கத்த எங்க அப்பா இத்தனை வருஷம் ஆகுது. இது அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டேன். இப்ப வரைக்கும் சரி எங்க அப்பா வச்சுட்டு கூட பிடிக்க மாட்டாரு. போய் சொல்லுவாரு, என் பொண்ணு ஜெபிச்சது நான் விட்டுட்டேன்னு சொல்லுவாரு. இதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களையும் எங்களையும் அழைச்சிருக்காங்க. உங்கள பத்தி சொல்லணும் அடுத்தவங்க. எங்க அம்மா எனக்காக ஜெபிச்சாங்க. நான் இந்த பாவத்துல போல. எங்க அம்மா எனக்கு சொல்லி குடுத்துருக்காங்க. உங்க பிள்ளைங்க சொல்லணும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அநேக பிள்ளைகள் இருக்காங்க. உங்க லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்து, உங்க லைஃப்ப நீங்க எப்படி ரன் பண்றீங்கன்னு பாருங்க. அதான் ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கும். அதான் எப்பவுமே உங்களுக்கு நல்லதாவும் இருக்கும். அல்லேலூயா. ஹalleluya. ஓகே. வெளிப்படுத்துதல் 4:14. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பச்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையுமாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. இது யாரை குறிச்சு சொல்றாங்கன்னா ஆண்டவரை குறிச்சு சொல்றாங்க. ஆண்டவரை பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் நான் கேட்பேன். எதனால எனக்கு ரொம்ப ஆசை இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர்கிட்ட எனக்கு ரொம்ப ஆவில, அதாவது ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட கூட நான் போய் கேட்பேன். பாஸ்டர் போய் ஒரு வாட்டி கேட்டேன், அம்மா நீங்க பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ சீக்கிரம் அதை பார்க்க முடியாதுமா, நான் பார்த்ததில்ல. நான் பிளசன்ட், அதாவது அந்த பிரசன்ஸ், அந்த பிரச்சனத்தை நான் உணர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் பெரும்பாலும் அப்போல்லாம் ஜீசஸ் ஒரு இந்த சத்யம் சேனல்ல போடுவாங்க, மொபைல்லயும் வரும், ஜீசஸ் சட்னிலாம் வரும். அப்போ வந்துட்டு டெய்லி சனி ஞாயிறுல 7 மணி to 9:30 போடுவாங்க. நிறைய சாட்சிகள் சொல்லுவாங்க, சாங் பாடுவாங்க. நிறைய இந்து மக்கள் ரட்சிக்கப்படும் போது எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதை பார்க்கும்போது அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி சொல்லுங்க, இதெல்லாம் சொன்னா ஆண்டவர் கிட்ட நீங்க ஜெபம் பண்றது புரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. இந்து மக்கள் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்ப நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது 10 வயசு பிள்ளை சாட்சி சொல்லுது, நான் ஆண்டவரை பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தாருன்னு சொல்லிச்சு. சரி ஓகேன்னு ஃப்ரீயா விட்டேன். ஏதோ சின்ன குழந்தை சொல்லுன்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாம் நான் ஆண்டவரை பார்த்தேன் இப்படி இருந்தா அப்படி சொல்லுவாங்க. நிறைய சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சு, எப்படி ஆண்டவரை பார்க்க முடியும்? அவரு வல்லமையுள்ள தேவன்னு சொல்றாங்க, தெய்வத்தை போய் மனுஷன் பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வியே வந்துச்சு. ஆனா இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, இவங்க எல்லாம் பொய் சாட்சி சொல்றாங்க. சோ அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன்.
அப்புறம் அப்புறம் யோசிச்சு யோசிச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும்னு சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு வெளிப்படுத்த விரும்புறார். அதாவது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புறார். என்ன வந்துட்டு நீ பார்க்கணும். அதிகாலை தேடின கண்டடைவான். நிறைய வசனம் இருக்கு. பைபிள் வசனங்கள். ஆண்டவரை பார்க்கணுன்ற வாஞ்சை இருந்தா, ஆண்டவரை பார்க்கணும். நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஜெபம் பண்ணி வாஞ்சியோட கேட்கும் பொழுது, நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அந்த டைம்ல எனக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. எனக்கு அவரை பார்க்கணும்னு தான் ஒரே ஆசையா இருந்துச்சு. அவங்கள பார்க்கணும் பார்க்கணும். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தொட்ட ஒரு பிளசன்ஸ்னா, நான் ஒரு பிளசன்ஸ் ஒரு உருவமா பார்த்தேன். ஒரு வெளிச்சமான உருவம். ஒரு ஆண் உருவத்துல என் பக்கத்துல வந்து என் கையை தொட்ட ஒரு சாட்சி. அந்த ஒரு கரத்தை பார்த்தா நான் இது என்ன, இது ஏதோ ஒரு ஒளியா இருக்குன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி வேதம் வாசிக்க நான் அப்படிதான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். So அப்படி இருக்கும்போது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையா இருக்குமா. ஸோ அவருடைய வல்லமையை நம்ம பார்க்கணும்னா நாம அதற்கேற்ற தகுதிகளா இருக்கணும்ன்றத என் லைஃப்ல நான் புரிஞ்சுதான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா புரிஞ்சு நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பாவங்களை அறிக்கையிட்டு ஸோ அநேக விஷயங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒரு அந்த ஒரு அதிகாலை நேரத்துல இருக்கும் ஒரு மார்னிங் டைம் நல்லா ஒரு 5:30 இல்ல 5 o'clock மார்னிங் ரொம்ப தூக்கம் வரல. எனக்கு சீக்கிரமா 3 o'clock இல்ல 2:40 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் போய் ஜெபம் பண்றது உட்காந்துட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். முடிச்சுமே 5 ஆயிடுச்சு. எனக்கு மனசே ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பா இருந்தது. ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஆண்டவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ஒண்ணு கேட்காம எங்க வீட்டு மாடிப்படியில 5 மணிக்கு இருட்டாதான் இருந்துச்சு. நல்லா இருட்டாதான் இருந்துச்சு. மாடிப்படியில போயிட்டு உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். அந்த நட்சத்திரங்களை பார்த்து யோசிச்சேன். நல்ல ஒரு பிளசன்ட். அது வந்து கண்ணை மூடினா தெரியுது, கண்ணை திறந்தா தெரிய மாட்டேங்குது. நல்லா அதே மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம். அப்படியே நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்துட்டு நான் வந்துட்டு மேல இருப்பேன், நீ கீழே ஒரு 10 அடி தள்ளி போ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அவர் பக்கத்துல வருவார். உங்களை மடியில வச்சு தன்னுடைய பிள்ளை மாதிரி கரம் பிடிச்சு பேசுவார். என்னுடைய மகளே உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி நான் அவங்க சொல்றது உங்களுக்கு வந்துட்டு விளையாட்டா தெரியல. நீங்க எப்படி நினைக்கிறீங்க எனக்கு இது தெரியாது. அநேக மைண்ட் நீங்க யோசிக்கலாம் இப்பெல்லாம் கூட இருக்குமான்னு சொல்லி நான் அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனாலும் நம்ம பண்ற ஜபத்தெல்லாம் விட அவருடைய அன்பு அவ்வளோ பெரியது. அவ்வளோ ஆசை உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்காருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு. அப்போ அப்படியே காட்டுல உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்க நட்சத்திரங்களை பார்த்து நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நல்ல ஒரு பிளசன்ஸ், நல்ல ஒரு ஃபீல். அழகா வந்து அப்படியே பக்கத்துல வந்துட்டு ஒரு ஆள் உட்கார்ந்த மாதிரி அப்படியே பேசுறது சத்தம் கேக்குது. பேசுறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க என்ன பார்த்துட்டு இருக்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு தேவன் அவர். நான் அப்போ ஒரு படிக்கட்டு கூட கிளீனாக இல்லை. ஒரு படிக்கட்டு குப்பை படிக்கட்டு, அது மாடி படிக்கட்டு பெருக கூட இல்லை. அங்க அந்த இடத்துல வந்து நான் சும்மா கை தட்டிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க எங்க போனா ஆண்டவர் உங்க கூட வருவாரு. என்ன ஒரு விஷயம், நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. நீங்க கடத்தலுக்குள்ள இருக்கிறீங்களா? அப்படி யோசிச்சு உங்க லைஃப் நீங்க ரன் பண்ண பாருங்க. அவர் வந்துட்டு நான் வந்து சரியில்லை, நீ வந்து சரி அப்படிலாம் பாக்குற தேவன் கிடையாது. நீங்க ஜெபிச்சு வாஞ்சியா பார்க்கணும்னு நினைச்சு நிறைய பேருக்கு தெரியுமே. கேள்வி உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பேர் பணத்தை கேட்பாங்க, நிறைய பேர் வீட்டு சுகத்தை கேட்பாங்க, நிறைய பேர் என்னென்னமோ கேட்பாங்க. ஆனா ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், ஆண்டவரே உங்க குரலை கேட்கணும், ஆண்டவரே அவங்களோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டுனீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் அவர் வெளிப்படுத்துற அந்த அக்னி ஜுவாலையான கண்களை நீங்க காணலாம். ஊழியக்காக சொன்னாரு, ஆண்டவர் வந்துட்டு அவர் பார்க்கணும் ரொம்ப ஆசையா. அவர் ஜெபிச்சாராம், முழங்கால் படிக்கிட்டு ஃபாஸ்டிங் போட்டு உபவாசம் பண்ணி சாப்பிடாம ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்க்கணும். ரொம்ப நாள் ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்தாராம். ஆண்டவர் பார்க்கலாம் வந்தாராம். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாராம். அவரை பார்த்து அந்த கண்ணை பார்த்துதான் அப்படியே சரண்டர் ஆயிட்டாராம். அவ்வளவு அழகான கண்ணா. அந்த வார்த்தைய மனசு ரொம்ப தொட்டுச்சு. அந்த கண்கள், அந்த இயேசுடைய கண்கள் அவ்வளவு அழகா, அந்த அன்பு அப்படியே அந்த கண்கள்ல பொங்கும் போது, அந்த பார்க்கும் பொழுது அந்த கண்ணை பார்த்து நான் விழுந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க கண்கள்ல வந்து பார்த்து நான் விழுந்தேன். நிறைய லவ்வுக்கு ஒரு பெரிய ஒரு இதுனா கண்ணுதான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கிட்ட, நான் கண்ணை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன் அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு என்னவோ மாதிரி இருக்குடி. அவங்க பையன் சொல்லுவான், அந்த பொண்ணு கண்ணுதான் எனக்கு அப்படி அப்படியே உருகுற லவ்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த உருகுற லவ்லாம் ஒரு ஒரு டைம் ஒரு 1 year சொல்லலாம், 2 years சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த உருகுற லவ்லாம் கெட்டியான இரும்பு போல அவ்வளவு கடினமான வாழ்க்கைய வாழ்றவங்களும் நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்முடைய தேவன் அப்படி கிடையாது.
அந்த அன்பு கடைசி வரைக்கும் நீங்க தப்பான பண்டில போனாலும் சரி, ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் சரி, நீ என் பிள்ளை அப்படிதான் அவர் பாப்பாரே தவிர, மத்தபடி வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் அவங்க இப்படி அவங்க இப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் தான் குற்றம் தீர்க்கிறவர். அவர் சொல்றதுதான் நியாய தீர்ப்புல. சோ அவருடைய பாவம் ஒரு வாஞ்சோட கேளுங்க. அப்பா நான் உங்க கண்ணை பார்க்கணும்ப்பா. அந்த கண்ணை மட்டும் நீங்க பாத்தீங்க, அவர் சொன்ன சாட்சி தான். அவருடைய கண்ணை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் ரொம்ப அப்படியே சந்தோஷமா சொன்னாரு. சொல்லும் போதே அவர் முகத்துல அவ்வளவு ஹாப்பினஸ், அவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல. நான் அவரை பார்த்துட்டேன்ற ஒரு சந்தோஷம், அந்த கண்ணை பாருங்க நம்மளுக்கு ஊக்குவிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கணும் நம்ம லைஃப்ல. நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே இறங்கி வாங்க ஆண்டவரே, எனக்கு வீட்டுல நல்ல பணம் வசதி வேணும், நிறைய பணம் வேணும், வீடு வேணும், காரு வேணும், நல்ல சுகம் வேணும். இப்படிதானே ஜெபிக்கிறோம். இப்பயாவது ஜெபிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் நான் உங்களை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். அப்படி ஜெபிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் ஒரு நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு தேவைக்குதான் நம்ம ஜெபிக்க முடியுது, இதெல்லாம் பார்த்து என்ன, அவரை பார்த்து என்ன அப்படின்னு நினைக்காம நீங்க அவரை பார்க்கும் பொழுது உங்களுக்கான தேவையை அவர் உங்களுக்கே தெரியாம சந்திப்பார். அதான் 100% ட்ரூ. நான் வந்து ஆண்டவர் பார்க்கணும் தான் ஜெபம் பண்ணேன். நான் வீட்டுல இருக்க ஜெபம் பண்ணதே இல்லை. வீட்டுல இருந்து நான் திட்டினதுதான் உண்டு. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ஹீலிங், அவ்வளவு கம்ப்ளீட் ஹீல். நம்பவே முடியல இப்ப வரைக்கும். எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் தெரியுமா? நானு இந்த ஹாஸ்பிட்டல் போவேன், வேலைக்கு போவேன், ஹாஸ்பிட்டல் வேலைக்கு இப்படிதான் போயிட்டு இருந்தேன் என் லைஃப். ஒரு வருஷத்துல வீட்டுல உட்கார வச்சு ஒண்ணுமே பண்ணாம சரி பண்ணிட்டாரு. ஹாஸ்பிட்டல்லாம் போவே இல்லை, எதுவுமே இதுக்குன்னு தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கல, எதுவுமே பண்ணல. நல்லா தூங்குனேன், நல்லா ஜெபம் பண்ணேன். இது 2 மட்டும் தான் பண்ணேன். இந்த வீட்ல இருந்து நல்லா தூங்க, நல்லா ஜெபிக்கிறது. ஜெபம் பண்ணுவேன், சாப்பிடுவேன், திரும்ப ஜெபம் பண்ணுவேன், சாப்பிடுவேன். ஸோ அன்னும் இந்த எனக்கு என்னன்னா திரும்ப திரும்ப வேலைக்கு நான் போயிட்டேன்னா நம்மளுடைய இந்த டைம் கிடைக்காது, ஒரு லாங் டைம் கிடைக்காது. ஸோ இருக்கிற டைம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக அந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். வீட்டுல இருந்து அதிகமா ஜெபம் பண்றது அப்படிதான் பண்ணினே தவிர அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேனே தவிர எனக்கு சுகத்தை கூட நான் ஒரு வருஷத்துக்கு எனக்கு சுகத்தை கூட நான் ஜெபம் பண்ணது கிடையாது. வீட்டுக்கு ஜெபம் பண்ணிருக்கேன். என்னுடைய சுகத்தை அவர் விரும்புறாரு. ஸோ ஆண்டோருக்குள்ள நீங்க போகும் பொழுது அவரே சொல்லுவாரு, இன்னைக்கு ஏன் உன் பேச்சு நல்லா இருக்கு, இன்னைக்கு ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க, இன்னைக்கு யாரும் திட்டினாங்களா, இன்னைக்கு யாராவது பேசினாங்களா, இல்ல ஏதாவது உங்க உடம்பு சரியில்லை என்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு க்ளோஸான அட்டாச்மெண்ட்ல நீங்க போகணும். தேவன் விரும்புறது அதுதான். ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாள்லயும் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க. அவர் மட்டும்தான் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கலெக்ஷன் வந்துடுச்சுன்னா உங்க வீட்டுல அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிடுவார். உங்க கணவர் எப்பேற்பட்டவர் இருக்காருன்னு சொல்லிடுவார். ஒரு சாட்சி நான் சொல்றேன். ஒரு சினிமா நடிகை, அவங்க சினிமா நடிகை, ஒரு அப்பாவியான ஒரு சினிமா நடிகைன்னு சொல்லலாம். ஸோ சின்ன வயசுலயே அந்த சினிமா நடிகைக்கு போயிட்டாங்க. பேர் சொல்ல விரும்பல. ஸோ அவங்க சினிமா நடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி சினிமா நடிச்சிட்டு இருக்கும் பொழுது மினிமம் ஒரு 18 ஏஜ் அந்த மாதிரி, 18 இல்லை 20 சின்ன பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்துட்டு அவங்க ஒருத்தரை நேசிச்சிருக்காங்க. அவங்க ரிலேஷன் தான், பையன் கிறிஸ்டின், நேசிச்சிருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பையன் கிறிஸ்டின் தான், ஆனாலும் ஆண்டவருக்குள்ள அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாத ஒரு மனுஷன். ஆனா கும்பிடுவாரு, ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணு ஒய்ஃப் தானே ஊக்குவிப்பார், கொஞ்சம் படிக்கலாம்ல, பைபிள் படிக்கலாம், சமயம் ஊக்குவிப்பார். அவங்க படிச்சு அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வந்து ஹஸ்பண்டை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு, பயங்கரமா வந்துட்டு ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டு, நல்ல ஒரு டச்சிங் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும். அவங்க ஆண்டவர் பேசணும், இவங்க பேசல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப அன்பு வந்துச்சு அவங்க வீட்டுக்காரர் மேல. அவங்க வீட்டுக்காரால தான் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். ஸோ அதனால அவர் அந்த அளவுக்கு அந்த ஆண்டவரை விட, இந்த வார்த்தையை கவனிங்க, ஆண்டவரை விட கணவர் மேல ஒரு அன்பு வந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராம். மகன் நேசிக்கான்னு கேட்டிருக்காரு. அதை பொண்ணுகிட்ட, நேசிக்கிறாப்பா, நிஜமா நேசிக்கிறியான்னு சொல்லி கேட்டிருக்காரு. நிஜமா நடந்த கதை, அவங்களே சாட்சியா சொன்னாங்க. நேசிக்கிறான்ப்பா அப்படின்னா, என்னை விட உங்க வீட்டுக்கு அதிகமா நேசிக்கிறியான்னு சொல்லி கேட்டிருக்காரு. சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசுனதுக்கு அப்புறம் அவன் மொபைல் எடுத்து செக் பண்ணு சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே சொல்ல, அவன் மொபைல் எடுத்து, உன் கணவர் மொபைல் எடுத்து அவனுக்கு தெரியாம மொபைலை நீ செக் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. வேற எதுவுமே சொல்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க,
மொபைல் வைக்கவே மாட்டாராம் தனியா. எதனாலன்னா பாஸ்வேர்ட்லாம் போட்டு பாஸ்வேர்டும் சொல்ல மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவரே சொல்லிட்டாருன்னா அப்படி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ஒரு நாள் மொபைல் எடுத்தாங்க, பாஸ்வேர்டை தட்டினாங்க. பெரிய ஷாக் என்ன தெரியுமா? அவ்வளோ நல்ல மனுஷன் நினைச்சவர், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்குன்னு நினைச்சவர் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இடிச்சு போயிட்டாங்க. வாங்க முடியல அவங்களால. ஏன்னா ஒரு அப்பாவி பொண்ணா இருந்தா, அதாவது உலகம் தெரியாத பொண்ணா இருந்து அவங்கதான் அப்படின்னு ஒரு முழுசா நம்புனாதான் அந்த ஃபீலிங் எல்லாரும் நீங்க அதெல்லாம் கேட்டு போயிடுவீங்க. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? அவங்க அவ்வளோ நம்பிக்கை, ஆண்டரை விட அவர் மேல நம்பிக்கை. நிறைய பேருக்கு லைஃப்ல பார்த்து ரொம்ப நம்பி உடஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களால அந்த ஃபீலிங்ஸ் தாங்கவே முடியாது. எத்தனை பேர் சொன்னாலும் சரி அந்த ஃபீலிங்ஸ் அவங்க வெளியில வரவே முடியாது. எதனாலன்னா அவங்க நம்பிக்கை அவ்வளோ பெருசா இருக்கும். அவ்வளோ நம்பினனே, இவ்வளோ இது பண்ணனே, இப்படி பண்ணிட்டாரு. அவங்களால அதை தாங்கவே முடியல. அழுது 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 ஜெபிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டாரு என் வீட்டுக்காரு. இந்த மாதிரி அவங்க என்ன பார்த்தாங்கன்றது சொல்ல மாட்டேறாங்க. மொபைல்ல ஒரு பொண்ணு கூட தொடர்பு மட்டும்தான் அந்த அளவுக்கு தான் சொல்றாங்க. அப்ப ஏதோ பார்த்துருக்காங்க மொபைல்ல. ஸோ அவங்க பார்த்து அந்த மனசு அவங்களால அப்படியே அழுகுறாங்க, சொல்லி சொல்லி அழுகுறாங்க. அந்த சொல்லும் போதே அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க. அந்த மனுஷனோட முடிஞ்சிச்சு அந்த விஷயம்லாம். இருந்தாலும் அவங்கள அந்த ஹர்ட்டிங்ல இருந்து வெளியில வர முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது கணவர்கிட்ட பேசியிருக்காங்க, கணவர் கேட்கல. 2 பேருக்குள்ள அநேக வாக்குவாதங்கள் இந்த மாதிரிலாம் போயிருக்கு. எவ்வளோ சொல்லியிருக்காங்க, வேணாங்க, நீங்க தான் எனக்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்தினீங்க, நீங்களே இவ்வளவு பாவம் பண்ணாதீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கேட்கல. நாட்கள் கடந்து போச்சு. அவங்க ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு? ஒரு பெரிய அடி, ஆக்சிடென்ட். ஹஸ்பண்டுக்கு பொழைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த கள்ள தொடர்பெல்லாம் போச்சா? எது ஆர்டர் கொடுக்காது மட்டும் தான் நிலையா நிற்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரியே. முதலாவது அதை மட்டும் எப்பவுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் கொடுக்கறது மட்டும்தான் நிலைக்கும், வேற எதுவுமே நிலைக்காது. அப்படி ஹார்ட்ல அந்த அளவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்த அளவுக்கு ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஹார்ட்ல போற அளவுக்கு பிரச்சனை. பெரிய சண்டை ஆயிட்டு, பெரிய அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு அவங்க மனைவி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசி அழுதுருக்காங்க. அவர் சொன்னாராம், அவங்க கணவர் சொன்னாராம், நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனை எதுன்னு சொல்லி. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் மன்னிச்சு, அந்த ஒய்ஃப் மன்னிச்சு அவங்க கழுத்தை பிடிச்சு, நான் கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மன்னிக்கிற குணம் அது யாருக்கிட்ட இருந்து வந்தது? அவருக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்த வழக்கத்தை அவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அகைன் ஜெபம் பண்ணி நடக்க வச்சாங்க. அவரை நடக்க முடியாது நாங்க நடக்க வச்சாங்க. கைக்கெல்லாம் அசைக்க முடியாது, அசைக்க வந்து ஹார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர். அகைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல் கிளியரா கொண்டு வந்தாங்க. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து ஊழியக்காரர் இருக்காங்க. 2 பேரும் ஊழியக்காரரா இருக்காங்க. நாம எப்படி இருக்கோம்? ஆண்டவர் ரகசியம் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் கூட பேசுங்க. அப்பதான் உங்க வீட்டுல நடக்குது உங்களுக்கே தெரியும். சப்போஸ் ஆண்டவர் சொல்லனா அவங்க கடைசி நம்பிட்டுதான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்திருக்காது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் நேர்தான் நேசத்துல அந்த பொய்யான ஒரு அன்பு, ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை சைட்ல எடுத்துட்டேதான் இருக்கும். தெரிஞ்சிருக்காது. எப்பயாவது தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் சண்டை தான். ஜபம்ன்றதுலாம் செகண்ட், முதல் நாள் எப்படி என்ன பண்ணலாம் அப்படிதான் யோசிப்பேன் தவிர, அவருக்கு அவங்க பண்ண ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர் சமூகத்துல போய் விழுந்தாங்க. ஆண்டவரே இவருக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் பாவி பொண்ணு, எனக்கு உலகம் தெரியாது, இந்த மாதிரி என்னை ஏமாச்சேன்னு போய் விழுந்த அந்த ஒரு பாதத்துல அவங்க விழுந்த ஒரு காரியம் ஆண்டவர் அவரை விழ வச்சார். நான் கணவரை விழ வச்சார். ஆண்டவருக்கு அடிலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அவங்க லைஃப்ல. ஒரு விஷயத்துக்கு ஜெபிக்கிறீங்கன்னா அப்படியே மனசு நொந்து போய் ஜெபிச்சிடாதீங்க யாருக்கும், தயவு செஞ்சு. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்த சாபம் 4 தலைமுறை வரைக்கும் போகுமா. நம்ம நினைக்கிறோம் ஈஸியா ஜெபிச்சுட்டு வந்துடுறோம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு, அந்த மனம் கும்பிடு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அப்படியே சேவ் பண்ணி வைப்பாரு ஆண்டவர். கும்பிடு நீங்க அழும் பொழுது யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களோ, யாராவது பண்ணிட்டாங்களோ, ஆண்டவர் நல்லா சரியா அழிந்து கொள்ளுங்க உங்க சமூகத்துல. உங்களுடைய டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது கரெக்டாக சொல்லுவார். உங்க பிள்ளைகளை பத்தி, உங்க கணவரை பத்தி, மாமியாரை பத்தி
பாதி பாவம் கொண்டு உட்கார சொல்லி கொடுத்துருவேன். இப்படிலாம் இருக்கிறாங்கம்மா உட்காராந்துக்கோ, அவ்வளவுதான். ஸோ அதுதான் உங்க ஜபத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். அப்படி இதுவும் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அநேக விஷயங்கள் எனக்கே தெரிய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி எனக்கே தெரியும். இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் செக் பண்ணுவேன். அப்படியே 100% அப்படியே அச்சு அடிச்ச மாதிரி இருக்கும் லைஃப்ல. அதுதான் தேவன். ஸோ உங்க லைஃப்ல தேவ சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ண பாருங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவருடைய முகத்தை பார்க்க கிரியேட் செய்யுங்க. இன்னைக்கு நம்ம கண்களை குறித்து பேசணும். இந்த கண்கள் எதை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அவருடைய கண்களையே நோக்கி பாருங்க. நம்ம கண்கள் அநேக தவறான காரியங்களை பார்க்குது, இதெல்லாம் வேண்டாம். நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.